ஆலயத்திலே கொடுக்கக்கூடிய விபூதியினை வலது கரங்களிலே வாங்கி இப்படியே நெற்றியினை வைத்து நன்றாக நெற்றியினை உச்சியிலே அண்ணாந்து சென்று இப்படி முழுமையாக இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த ஆள்காட்டி விரலால் விபூதியை எடுக்கக்கூடாது. அப்படி எடுத்தோம்னா நமக்கு செல்வ குறைவு என்பது ஏற்படும், தரித்திரம் என்பது சேர்ந்து விடுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, விபூதியை எந்த விரலால் எப்படி பூச வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு பார்த்தோம்னா ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியான விடைகளை சொல்லி இருப்பார்கள். அதாவது இந்த ஆள்காட்டி விரலால் விபூதியை எடுக்கக்கூடாது, அப்படி எடுத்தோம்னா நமக்கு செல்வ குறைவு என்பது ஏற்படும், தரித்திரம் என்பது சேர்ந்து விடுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். இன்னும் ஒரு சில பேர் ஆள்காட்டி விரலையும் இந்த நடு விரலையும் சேர்த்து எடுத்து பூச வேண்டும்பா. இன்னும் ஒரு சில பேர் ஆள்காட்டி விரலையும் மோதிர விரலையும் சேர்த்து வைத்துத்தான் பூச வேண்டுங்கிற மாதிரிலாம் நிறைய ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை சொல்லி இருப்பார்கள். ஆக்சுவலி இந்த விபூதிக்கு எப்படி தெரியுமா பெயர்? திரிபுண்டம் என்று பெயர். திரிபுண்டம்னு சொன்னால் இந்த 3 வரிகள் இருக்க வேண்டும். 3 வரிகள் குறைந்தபட்சமாக 3 வரிகள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பண்ணணும்னு சொன்னால், விபூதியை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு நீர் ஊற்றி நன்றாக குழைக்க வேண்டும். குழைத்து இந்த 3 விரல்களுமே ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும். இதில் இந்த விரல் அந்த விரல் பேதம்லாம் எதுவும் இல்லை. முதல்ல விபூதி இப்படி கையில் கொடுத்த உடனே நீரில் கொஞ்சம் ஏச தண்ணியை ஊற்றி நல்லா குழைக்கணும். நல்லா குழைச்சிட்டு இந்த 3 விரல்களால் நெற்றியிலே இட்டு கொள்ள வேண்டும். விபூதி இடுவதற்கு என்று தனியாக முறையே உண்டு. அதாவது முதலிலே என்ன பண்ணணும், பொதுவாக நான் சொல்கிறது தினந்தோறும் காலையிலே நம் திருநீர் அணிந்து கொள்கிறோம்னு சொன்னால், குளித்து முடித்து விட்டு விபூதியை கையில் எடுத்து நீரூற்றி நன்றாக குழைத்து முதலிலே தலைப்பகுதியிலே சிரசிலே கொஞ்சம் விபூதியை வைத்து கொள்ள வேண்டும். சிரசிலே வைத்து கொள்ளும் பொழுது ஓம் நமசிவாயா என்கின்ற அந்த பஞ்சாட்சரத்தை சொல்லி ஓம் நமசிவாயா என்று சொல்லி சிரசிலே தாரணம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய தலைப்பகுதியின் வாயிலாக அந்த கபாலத்தின் வாயிலாக அந்த கபாலீஸ்வரனே உள்ளே வந்து விடுகிறார் என்பதுதான் அதற்கான தாத்பரியம். முதலிலே அந்த கபாலத்திலே சிரசிலே தரித்து கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து என்ன பண்ணணும்னா, சத்யோஜாதம் என்று சொல்லுவார்கள். இறைவனுக்கு 5 வகையான மூர்த்தங்கள் என்பது உண்டு. சத்யோஜாதம் பிரபத்யாமி சத்யோஜாதாயவை நமோ நமஹ பவே பவே நாதிபவே பவஸ்வமாம் பவோத்தவாய நமஹ என்று சொல்லி நெற்றியிலே இட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த தோள் பட்டைகளிலே இட்டுக்கொள்ள வேண்டும். வாமதேவா என்று தொடங்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி கைகளிலே நன்றாக பூசிக்கொள்ள வேண்டும். கைகளிலே பூசிக்கொண்ட பிற்பாடு கைகளில் கூட பார்த்தோம்னா இங்கே 3 இடங்களிலே கைகளிலே பூச வேண்டும். அதாவது இந்த தோலை ஒட்டி வரக்கூடிய இந்த பகுதிகளிலும், அதனை தொடர்ந்து இந்த முழங்கை பகுதிகளிலும், அதனை தொடர்ந்து மணிக்கட்டு பகுதிகளிலும், இடதுகை வலதுகை மணிக்கட்டு பகுதிகளிலும் இந்த 3 பட்டைகளை அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய நெஞ்சு குழியிலே அங்கே அகோரேபியோ என்று தொடங்கக்கூடிய அகோரேபியோ தகோரேபியோ கோரகோர தரேபியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி நெஞ்சிலே இட்டுக்கொள்ள வேண்டும். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயத் என்ற மந்திரத்தை சொல்லி வயிற்று பகுதியிலே இட்டுக்கொள்ள வேண்டும். நாபிக்கு சற்று மேலே, தொப்புளுக்கு சற்று மேலே இருக்கக்கூடிய வயிற்று பகுதியிலே இட்டுக்கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மனோதிபதிர் பிரம்மா சிவோமி அஸ்து சதாசிவோம் என்று சொல்லி இந்த தோளிலும் இட்டுக்கொள்ள வேண்டும். அதனைத் தொடர்ந்து பின்னால் இருக்கக்கூடிய முதுகு பகுதிகளிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் சொல்றார். இப்படி அதே மாதிரி முழங்கால் பகுதிகளிலும் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த விபூதி இட்டுக்கொள்வதற்கு என்று நிறைய முறைகள் என்பது உண்டு. சார், எனக்கு இந்த மந்திரங்கள்லாம் தெரியாதே, நான் தீட்சை பெறவில்லையே, எனக்கு சிவதீட்சை என்பது கிடைக்கவில்லை என்று சொன்னால் கூட எதுவுமே வேண்டாம். அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி ஓம் நமசிவாயா என்று சொல்லி இந்த 3 விரல்களாலுமே நெற்றியிலே பளீர் என்று திருநீற்றினை இட்டுக்கொள்ள வேண்டும். சரி சார், இது வீட்டிலே இட்டுக்கொள்வதற்கு சரி, இப்போ ஆலயங்களில் விபூதி பிரசாதம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பிரசாதத்தில் நம்ம நீரெலாம் தண்ணி ஊற்றிலாம் குழைச்சிட்டு இருக்க முடியாது. அப்படியே தானே இட்டுக்கொள்வோம் சொன்னால், ஆலயத்திலே கொடுக்கக்கூடிய விபூதியினை வலது கரங்களிலே வாங்கி இப்படியே நெற்றியினை வைத்து நன்றாக நெற்றியினை உச்சியிலே அண்ணாந்து சென்று இப்படி முழுமையாக இட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு திரிபுண்டமாகத்தான் இருக்க வேண்டும், 3 வரிகள் தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை.
பளீச்சென்று எந்த வரியுமே இல்லாமல் நெற்றி நிறைய இட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு உத்தூளனம் என்று பெயர். அப்படி இட்டுக்கொள்ளும் பொழுது திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகும் வந்தனான் மிருத்யோர் முக்ஷீய மாமிருதாத் என்ற மந்திரத்தை சொல்லி அப்படியே பூசிக்கொள்ள வேண்டும். சரி சார், எனக்கு மந்திரமே தெரியலனா கூட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பஞ்சாட்சர மந்திரம்ங்கிறது இருக்கு இல்லையா, நம சிவாயான்னு சொல்றதுல ஒன்றும் கஷ்டமே இல்லையே. இதற்கு தனியாக தீட்சை பெற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லையே. இறைவனையே குருவாக நினைத்து, அந்த சாக்ஷாத் பரமேஸ்வரனையே குருவாக நினைத்து, அவரை மனதுக்குள்ளாக தியானித்து ஓம் நம சிவாயா என்று சொல்லி அந்த விபூதியினை அப்படியே நெற்றி நிறைய இட்டுக்கொள்ள வேண்டும். திருநீறு என்பதனை நெற்றி நிறைய பூசிக்கொள்ள வேண்டும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரமானது வலியுறுத்தி சொல்கிறதே தவிர ஒற்றை விரலால் பூசிக்கொள்ள வேண்டும், எந்த விரலால் பூசிக்கொள்ள வேண்டும் என்ற கேள்வியே தவறு. ஒற்றை விரலால் பூசிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது எங்குமே சொல்லவே இல்லை என்பதுதான் நிஜம். ஆக திருநீறு என்பது மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர் அப்படின்னு சொல்லிட்டா இல்லையா. அந்த திருநீற்றினை அணிந்து கொள்ளும் பொழுது அழகு என்பதும் வந்து சேர்கிறது. அது மந்திரமாக இருந்து நம்முடைய உடம்பை காக்கிறது. ஆரோக்கியத்துடன் எல்லா விதமான எதிர்மறை சக்திகளிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கக்கூடிய அருமருந்தாகவே இந்த திருநீறு என்கின்ற அந்த விபூதியானது செயல்படுகிறது. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.